வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். பசங்களா, வாட் இஃப் நீங்கள் நினச்சிருக்கிற விஷயங்கள் இல்லாட்டி நீங்கள் பிலீவ் பண்ணுற விஷயங்கள் தான் உங்களுக்கு உங்களோட பொட்டென்ஷியல் கொடுக்க முடியல அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பசங்களா? மேம் அப்படியெல்லாம் கிடையாது மேம், நான் படிக்கிறதே சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டாக? பட் ஐம் கோனா சேஞ்ச் யுவர் மைண்ட் after ஒரு 8 minutes or 10 minutes குள்ளார you will get to know why I said this. Okay, ஸோ பசங்களா, சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிடையாது, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ் ஹவு த வீடியோஸ் அண்ட் எல்லாமே ஃபீல் ஃப்ரீ டு சஜஸ்ட் வாட் எவர் த வீடியோஸ் யூ வாண்ட். I mean, what kind of videos? எந்த சஜஷனாக இருந்தாலும் please let me know in the comments as well. So do follow us on our socials, so you will get free notes and all the updates regarding the என்ன சொல்லலாம் வரப்போகிற லைவ் ஆர் வாட் எவர் இட் இஸ் சம்திங் நியூ வி ஆர் பிளானிங். அது எல்லாமே நம்ம நம்மளோட சோஷியல்ஸில் நம்ம போட்டுறோம். ஓகேவா? சரி, ஸோ இதுதான் நம்மளோட Xylemத்தோட NEET toppers of this year. So these are the students who scored above 600 and 500. So there are a lot of people. So நீங்களே பார்த்துக்கலாம். So yeah. So பசங்களா, what if I said, what if the real reason நீங்கள் ஸ்டக் ஆகிற ரியல் ரீசன் அந்த சப்ஜெக்ட்னாலேயோ இல்லாட்டி உங்களோட மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோவா வராது மேம், எனக்கு அவ்வளோவா படிப்பு வராது, அப்படி இல்லை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் பசங்களா. நான் சொல்கிறது என்னென்னா, இட்ஸ் அபவுட் வாட் யூ பிலீவ் அப்படிங்கிறது. ஸோ தெர் இஸ் திஸ் திங், யூ அட்ராக்ட் வாட் யூ பிலீவ் அப்படிங்கிறது. நான் வாட் ஐ வுட் சே இஸ் somehow that is kind of true. இப்போ நீங்கள் ஐயோ என்னால் படிக்கவே முடியாது, நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் கெட் that only அப்படின்னு பிலீவ் பண்ணுறவங்க தான் நான். பிகாஸ் whenever I feel very down or whenever I started to question things, எனக்கு அதே மாதிரி திங்ஸ் தான் வரப்போகிறதுலையோ எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். ஸோ when I'm like okay whatever I will just face it, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அது முடியும் அப்படிங்கிறத வரும்போது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அது அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் சம் திங்ஸ் to you before start பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ ஒன் டேர்ம் இஸ் தேர், ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படிங்கிற மாதிரி. விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் போர்ட்ஸில் மேம் ஐ நீட் டு கெட் 95% அப்படிங்கிற மாதிரி நான் 95 எடுத்துருவேன். ஸோ யூ டோன்ட் என்ன சொல்ல, அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடாது. என்னால் முடியும், ஓகே ஐ கேன், எதுவோ இருக்கட்டும் என்னால் முடியும், ஐ வில் ஸ்கோர், நான் ஸ்கோர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, நான் பண்ணிட்டேன். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங். இப்போ என்ன தெரியுமா, ஸோ தெர் ஆர் லைக் லாட் ஆஃப் ஸ்டடீஸ். உங்கள் பிரெயின் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு இது வரும், ஓகேவா? ஸோ அப்போ பிரெயின் வில் பி லைக் ஓ ஸோ திஸ் இஸ் த திங், ஸோ இவங்களுக்கு இதுதான் வேணும், ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஹிம் தேட் அப்படின்னு அந்த பிரெயின் நினச்சிக்கும், ஓகேவா? மேபி. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிலீஃப் என்னன்னு பார்த்துலாமா? இஃப் ஐ ஃபெயில் ஒன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் நாட் குட் இனஃப், இல்லாட்டி அதில் நான் குட் கிடையாது பசங்களா, தட் இஸ் நாட் ட்ரூ, ஓகேவா? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், நீங்கள் ஃபெயில் பண்ணும்போது தான். ஸோ திஸ் எவ்ரிபடி நோஸ் மணிகண்டன், ரைட்? ஸோ தட் ஆக்டர், இப்போ நீங்கள் குடும்பஸ்தன் மூவிலெல்லாம் அவங்க டே லவர் மூவியில் தேன் சுடரே அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ தட் பர்சன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா, சக்ஸஸ் டஸ் நாட் டீச் யூ எனி திங், ஃபெயிலியர் டஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆனாதான் அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி படித்தா என்னால் ஆகாது, இதுதான் ரிசல்ட்டே, நான் இந்த மாதிரி இது பண்ணால் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது நீங்கள் ஃபெயில் ஆனால் தான் பசங்களாக உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் யூ மைட் பி வெரி குட் அட் திஸ், ஓகேவா? நீங்கள் நல்லா குட் அந்த சப்ஜெக்ட் இல்லை வாட் எவர் இட் இஸ், யூ மைட் பி வெரி குட் அட் தேட். பட் வென் இட் கம்ஸ் டு இன்டர்வியூ ஆர் சம்திங் ஆர் வைப் அந்த மாதிரி தான் வரும்போது யூ வாண்ட் சே எனி திங், உங்களுக்கு தெரிஞ்சதே உங்களால் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வரும். அண்ட் யூ வில் கெட் டு நோ வேர் யூ ஆர், நீங்கள் எங்கே இருக்கீங்க. இப்போ இந்த இவ்வளோ ஒரு காம்படிஷன் அந்த ஒரு இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, கீழே இருக்கீங்களா, மேலே இருக்கீங்களா, மிடில் இருக்கிறேன்னா,
இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ மோட்டிவேஷன் பசங்களை. நான் இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபெயிலியர் டீச்சர்ஸ் யூ மோர் தேன் சக்ஸஸ். ஓகேவா, நீங்கள் ஃபெயில் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஃபெயில் ஆனால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ யூ நோ ஓகே ஃபெயில் ஆனால் தான் நான் இந்த மாதிரி. நீங்கள் மார்க் கம்மியாக வாங்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, when you will get that, அந்த ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஹியூமிலியேஷன் ஐ வுட் சே ஐ ஹாவ், எனக்கு கிடச்சிருக்கு. வீட்டில் இருந்து இவ்வளோ படிச்சுட்டு உனக்கு இவ்வளோ தானா மார்க்கு, நீ என்ன படிச்சுட்ருக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னுலாம் கேட்கும்போது யூ வில் ஃபீல் தட் நோ ஓகே. ஸோ சம்டைம்ஸ் யூ ஃபீல் வெரி லோ, என்னடா நான் இவ்வளோ படிச்சுட்டு என்னை இவ்வளோ சொல்கிறாங்க, நான் இவ்வளோ பண்ணிட்டு இவ்வளோ சொல்கிறாங்க. அண்ட் ஒரு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் வந்துடும், ஓகே ஏண்டா இதுதான்டா நான் பாருங்கள் இனிமேல் நான் வந்து லைக் என்ன சொல்ல, ஐ கான்ட் சே தட் பட் ஓகே இஃப் யூ நோ நான் இதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹாவ் அ குட்டி ஸ்டோரி அபவுட் தட். ஓகே, ஸோ ஏன்னா நான் when I was in 11th, ஸோ ஐ வாஸ் 11th வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் எனக்கு வந்து சீட் கிடச்சிது ஃபார் தட். அந்த ஸ்கூல் வாஸ் வெரி ஃபேமஸ். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு இது பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கெட் மோர் மார்க்ஸ். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் தான் இருந்துச்சு, அபவ் ஆவரேஜ். ஸோ இட் வாஸ் நாட் இனஃப் டு கெட் இன் டு தட் ஸ்கூல். ஸோ நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் வந்து போனேன். ஸோ டியூ டு சம் என்ன சொல்லலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தே தாட், அவங்க வந்து நினச்சாங்க ஓகே இந்த பொண்ணுக்கு சீட் கொடுத்தது வந்து வெறும் தண்டம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து தே ஸ்டார்டட் கார்னர் மீ, டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு பெரிய கதை. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட், பட் இப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வாஸ் லைக், எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒன்லி வெப்பன் ஐ ஹேட் இஸ் மை ஸ்டடீஸ். ஓகே, ஸோ நான் படித்து 11th வந்து நல்லா மார்க் வாங்கி, ஸோ எங்களுக்கு வந்து A+ தான். ஓகே, கேரளாலலாம் வந்து A+, ஐ காட் ஃபுல் A+. ஸோ எங்கள் கிளாஸ்லேயே வந்து ஒன்லி 6 பீப்புள்ஸ் காட் A+, அதில் நான் ஒன்று. ஸோ அங்கே வந்து இந்த ஃபுல் A+ வாங்கி வந்தவங்களுக்கு யாருக்குமே A+ கிடையாது, எனக்கு தான் A+ இருக்குது. ஃப்ரம் கேர்ள்ஸ் ஒன்லி 2 persons were there. ஸோ அன்னையிலேருந்து என்னாச்சு அப்படின்னா திங்ஸ் ஸ்டார்டட் டு சேஞ்ச். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நான் ஐ ஃபெயில்டு. ஓகே, அவங்களுக்கு அந்த மிட் டேர்ம் குவார்ட்டர்லி எக்ஸாம்லலாம் எனக்கு மார்க் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ தே ஜட்ஜ்ட் மீ. ஸோ அப்போ நான் வந்து இது பண்ணி ஏதோ நான் ஐ டிடன்ட் இன்டென்ஷன்லி நான் எதுவும் பண்ணல, பட் ஐ டிட் இட். ஓகேங்களா, ஸோ ஐ காட் குட் மார்க்ஸ். ஸோ நவ் திங்ஸ் சேஞ்ச். ஸோ அந்த ஃபெயிலியர் தான் அந்த சக்ஸஸுக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபெயில் ஆனால் நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, நான் எதுவும் கிடையாது அப்படின்னு அப்படி திங்கே பண்ணக்கூடாது. ஈவன் தோ நீங்கள் எவ்வளோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ இந்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி நடந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் ஐ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். ஓ திஸ் இஸ் ஹவு தே கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ யூ ஹேவ் டு பி ஆப்டமிஸ்டிக். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஓகே ட்ரை டு பி ஆப்டமிஸ்டிக். நெகட்டிவ் ஈஸியாக திங்க் பண்ணலாம், ஆனால் பாசிட்டிவ் திங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அது ஏன் நான் கேட்குறேன். ஓகே, ஈவன் ஐ எம் ஆல்சோ இந்த ப்ராசஸ். ஓகே, நான் ஈஸியாக நெகட்டிவ் நான் வந்து ஐ வில் சி ஆல் த பேட் திங்ஸ் இன் எ சிச்சுவேஷன், நாட் த குட் திங்ஸ். ஸோ ஒன்ஸ் நான் வந்து அந்த குட் திங்ஸ் மட்டும் பார்க்க ஆரம்பித்த போது திங்ஸ் ஸ்டார்டட் சேஞ்ச். யூ வில் கெட் ஒரு குட் பாசிட்டிவ் திங் ஆன் யோர் செல்ஃப். ஸோ இட் இஸ் அ ரியல் திங். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் டோன்ட் திங்க் தட் ஓகே நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் என்னால் நெக்ஸ்ட் எதுவும் இல்லை முடிஞ்சுது அந்த க்ளோஸ் அப்படின்னு கிடையாது. ஓகேவா, ஓகே செகண்ட் பிலீஃப் பார்க்கலாமா? இதுதான் studying more hours is equal to better results. No, அதுக்கும் என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக படிக்கலை, உங்களோட கரெக்ட் சோர்ஸஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக படிக்கலை அப்படின்னா பசங்களா நீங்கள் வந்து எவ்வளவு ஹவர்ஸ் படித்தாலும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது வந்து இட் won't pay off. ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டதுக்கு somehow you will get paid off. பட் நீங்கள் வந்து இவ்வளோ படிக்கிறீங்க பசங்களை, 1 hour நீங்கள் ஒழுங்காக படிக்கிறதும் 4 hours நீங்கள் பாசிவாக உட்காந்து தூங்கி விழுந்து படிக்கிறதும் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நோபடி இஸ் கோனா கம் அண்ட் ஆஸ்க் யூ நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் படிச்சிங்க. நோபடி இஸ் கோனா ஆஸ்க். ஓகேவா, அன்லெஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட மார்க்ஸ் தான் தி எண்ட். வாட் யூ டெலிவர் இஸ் வாட் மேட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க. மேபி தே வில் கம் அண்ட் ஆஸ்க் யூ வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூ யூஸ்ட். ஓகே, அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் நான் ஆக்டிவாக 1 hour படித்தேன். ஓகேவா, நீங்கள் 1 hour உட்காந்து ப்ராப்பராக நீங்கள் படித்தாலே இட் இஸ் ஃபேர் இனஃப் ஐ வுட் சே. அதாவது நீங்கள் வந்து நிறைய ஹவர்ஸ் உட்காந்து படித்தா தான் என்னால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. ஓகேவா, ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் சம் திங்ஸ். ஓகே, நீங்கள் இப்போ போர்ட்ஸ் படிக்கும்போது
நீங்கள் நிறைய படிங்க, கண்டினியூஸாக உட்காந்து லாங் செஷன்ஸ் எல்லாம் படிங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்த படிக்கிறப்ப நீங்கள் 4 hours உட்காந்து படிக்கிறீங்களா, அந்த 4 hours நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸிமம் கொடுக்குற மாதிரி நீ படி. இல்லை நான் 6 hours, நான் ஒரு 9 hours உட்காந்து படிக்கிறேன், அதில் ஒரு 5 hours நீங்கள் தூங்கிக்கிட்டே படிக்கிறீங்க, மிச்சம் இருக்கிற அது வேஸ்ட் தானே, இட் ஜஸ்ட் ட்ரெயின்ஸ் யூ அவுட். ஓகேவா? ஸோ இட் வாண்ட் கிவ் யூ எனி திங் அன்லெஸ் என்ன தெரியுமா அது கொடுக்கும் உங்களுக்கு, ட்ரெயின், உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகும், உங்களோட மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும், உங்கள் மண்டையில் இருந்தெல்லாம் ஸ்மோக் வர மாதிரி இருக்கும், கண்ணில் இருந்தெல்லாம் தீ வர மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டடி. ஓகேவா? ஜஸ்ட் கீப் யூ மைண்ட். ஓகே 1 hour. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு, யூ ஹேவ் டு டேக் ப்ராப்பர் பிரேக்ஸ். ஓகேவா? ஸோ 1 hour படிக்கிறீங்க அப்படின்னா 15 minutes பிரேக் எடுத்து தான் ஆகணும். ஓகே, இல்லாட்டி யூ வில் ஜஸ்ட் பர்ன் அவுட் ஆயிடுவீங்க நீங்கள். நெக்ஸ்ட் 2 hours, நெக்ஸ்ட் செஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ 10 to 11 நீங்கள் படிச்சிட்டீங்க, 11 to 11:15 வரைக்கும் பிரேக். ஃபோன் நோண்டக்கூடாது, ஜஸ்ட் லை டவுன். ஓகேவா? இல்லைன்னா 2 round ஓடிட்டு வாங்க. இல்லாட்டி போய் டச் சம் கிராஸ், ஹக் சம் ட்ரீஸ், போய் உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஜஸ்ட் டோன்ட் டச் யுவர் ஃபோன்ஸ். அந்த ஃபோன் தான் நான் எப்பவுமே நான் சொல்கிறதான். என் அம்மா வந்து யூஸ் டு சே, நீ அந்த ஃபோனே பார்த்துட்டுருது எல்லாம் அந்த ஃபோனால். எஸ், இட் இஸ் த டேம் ஃபோன் சொல்கிற மாதிரி ஃபோன் தான் பசங்களா, அந்த ஃபோனுக்குள்ளார இருக்கிறது தான் பிரச்சனை. ஓகே, ஸோ அதான் நான் வந்து சொல்கிறேன், டேக் ப்ராப்பர் பிரேக்ஸ், ஸ்டடி இஃபெக்டிவ்லி. ஓகேவா? நீங்கள் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் முக்கியம் கிடையாது, இஃபெக்டிவாக நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஓகே, எஸ். The last belief is, if I don't understand it quickly, I'm not smart. Okay, so this might be எல்லாரோடைய மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். கரெக்டா? இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே ஐக்யூவில் உட்காரவங்க கிடையாது. கரெக்டாக? நீங்கள் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஐக்யூவில் யூனிக்காக இருக்கிற பர்சன்ஸ். சம்டைம்ஸ் யூ won't get it. ஓகேவா? சம்டைம்ஸ் யூ won't get that thing very quickly. ஓகேவா? அது வந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு பொறுத்து இருக்குது. அது நீங்கள் கேட்குற உங்களோட பாடி, மைண்ட், பிரெயின், எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு எப்படி தெரியுமா, சம்டைம்ஸ் எனக்கு வந்து திடீர்னு சொல்லி கொடுத்தா நான் விளக்கு அப்படின்னு தான் நான் இருப்பேன். ஸோ அது நான் அப்புறமேல் வந்து உட்காந்து அது டீட்டெயில்டாக உட்காந்து நான் வந்து அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனில் படிக்கும்போது ஐ ஃபீல் லைக், ஓ அது எனக்கு அவங்க சொன்னதை விட எனக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வில் கம். ஓகேவா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ உங்களுக்கு அது புரியல, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் இனஃப் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. டோன்ட் டீக்ரேட் யுவர் செல்ஃப். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, தெர் இஸ் திஸ் மூவி. ஓகே, F1 I guess. F1 மூவி ரீசன்ட்லி, அந்த ரேஸ், பிராட் பிட்டோட அந்த மூவி நான் வந்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து தெர் இஸ் திஸ் சீன். ஓகே, ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ அந்த சீனில் வந்து தெர் இஸ் திஸ் ஒன் கேர்ள் ஹூ யூஸ் டு சேஞ்ச் அந்த ஒரு பிட் ஸ்டாப்பில் வரும்போது அவங்கெல்லாம் வந்து அந்த டயர்ஸ் எல்லாம் மாற்றுவாங்களே. ஸோ ஷி வாஸ் த ஹெட் ஆஃப் தட். ஸோ ஏதோ ஒரு ரேஸில் வந்து ஷி டிட் சம் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அந்த டைமிங் ப்ராப்பராக ஆகலை, சம்திங் காட் ஸ்டக் அண்ட் ஆல். ஸோ திஸ் பிராட் பிட் வந்து இவங்க தான் வந்து எவ்ரிபடி வாஸ் பிளேமிங் ஹர். ஓகேவா? ஸோ ஷி வாஸ் நாட், என்ன சொல்லலாம், அவங்க வந்து அதை இன்டென்ஷன்லி பண்ணல. பட் அவங்க வந்து அது ஏதோ அதை வந்து அந்த டைமில் ஆயிடுச்சுப்பா. ஸோ அப்போ வந்து நம்ம நாயகன் ஹீரோ வந்து அவங்களுக்காக பேசினாங்க. ஓகேவா? ஸோ ஷி கேம் பேக் அண்ட் செட், என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே வாட் யூ டிட் வாஸ் தேர் இஸ் குட், தேங்க்யூ அப்படின்னாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டூ இட் எகெயின் அப்படின்னாங்க. அப்போ ஸோ த ஒன் திங் ஹீ செட் இஸ் தட், டோன்ட் டீக்ரேட் யுவர் செல்ஃப். உன்னை பற்றி நீ வந்து தப்பாக வந்து இல்லாட்டி பேடாக நீ எதுவும் பேசாத, அது பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், வாட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பசங்களா. இட் இஸ் கரெக்ட், ரைட். உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கு 100 பேர் இருக்காங்க, நல்லா பேசுறதுக்கு வந்து ஒரு 1-2 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் வந்து சேரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் டோன்ட் டீக்ரேட் யுவர் செல்ஃப். அதான் பசங்களே எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த 3 things. நீங்கள் வந்து இது மெயினாக நீங்கள் வந்து இது இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம் டைம்ஸில் வந்து யூ ஃபீல் வெரி, என்ன சொல்ல, யூ ஃபீல் வெரி லோ, வீக், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் நினச்சா போதும். தட் இஸ், உங்களே டீக்ரேட் பண்ணுறதுக்கு 100 பேர் இருக்காங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ஜாயின் தட் 100 பீப்புள்ஸ். ஓகே, உங்களே நல்லது சொல்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் நல்லது சொல்லலாம், பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களே. இதுதான் நம்மளோட 3 பிலீஃப். ஓகே, ஸோ சேஞ்ச் யுவர் பிலீஃப் அண்ட் யுவர் மார்க்ஸ் வில் ஃபுல். எஸ், ஸோ இட் இஸ், இது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ், whatever your future you are giving, everything வந்து this matters. ஓகேவா?
சரி, ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ அபவுட் த கோர்ஸ். ஸோ ஃபார் 11th நம்ம வந்து ஆஃப்லைன் டியூஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஃபார் போத் ஜேஇ அண்ட் நீட். ஸோ இது வந்து டியூஷன் கிளாஸ் மாதிரி. ஸோ கிளாஸ் 12th படிக்கிற பசங்களை இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் பிளானிங் டு நீட்டும் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வி ஹாவ் கோர்சஸ் ஃபார் தட் அஸ் வெல். இது வந்து ஆன்லைன் கோச்சிங், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து 12th படிக்கிற பசங்களுக்கு. ஸோ போத் 11th-க்கும் 12th-க்கும் போத் ஜேஇக்கும் நீட்டுக்கும் டியூஷன் கிளாஸஸ் இருக்குது, ஓகேவா? இட் வில் பி ஆஃப்லைன். ஸோ திஸ் வில் பி யோர் என்ன சொல்லலாம், அது அவங்களோட டைம் டேபிளாக இருக்கும். ஸோ வில் கெட் 2 holidays, வீக்லி டெஸ்டஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணுறீங்க, 1 year கோர்ஸ் எடுத்து ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா வி ஹாவ் கோர்சஸ் ஃபார் தட் ஆல்சோ. அண்ட் நம்ம வந்து நீட் நீங்கள் வந்து ஆஃப்லைனாக ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் ஹைப்ரிட் கேம்பஸ். நம்ம கேம்பஸ் எல்லாமே ஹைப்ரிட், விச் மீன்ஸ் யூ கைஸ் வில் லேர்ன் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லையும். ஸோ 1 day ஆஃப்லைனா நெக்ஸ்ட் டே ஆன்லைன் படிக்கிற மாதிரி. ஸோ வாட் வில் பி தி அட்வான்டேஜ்? யூ வில் ஹாவ் மோர் டைம் டு யுவர் செல்ஃப் ஸ்டடிக்கும் செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். Okay, so you will get study materials, you will be having parents teachers meeting, and these are the courses we are providing in Xylem. So நம்ம கோயம்புத்தூர்லையும் திருச்சி திருநெல்வேலி 3 இடங்களில் we have offline campus. ஸோ ஆஃப்லைனாக அங்கே வந்து கேம்பஸ் இருக்குது. ஸோ ஆல் த கோர்சஸ் ஆஃப்லைன் கோர்சஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ if you have any doubts regarding இந்த கோர்சஸ் ரிகார்டிங் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் அண்ட் உங்களோட என்கொயரியை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிவிடுங்க அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் as வெல். ஓகேவா பசங்களா? ஸோ ஐ வில் see you on the next session, ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். ஸோ ஐ ஹோப் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்து தான் ஆகணும், சரியா? ஸோ இட் இஸ் a very good video. I like to talk things like this. So keep things in your mind, keep some things in your mind. That is first thing, don't degrade yourself. Keep a good belief in yourself. Don't think bad things, okay? Try to think good things, okay? So you will attract good things and positivity, okay? So over positivity kuda irukkodadu. So just be neutral. You have to balance it, okay? So that's it, pasangla. I will see you on the next session. This is your Sreeshma ma'am leaving. Bye bye and take care.